வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி ஆட்சி கலைக்கப்பட்டு 2026 சட்டசபை தேர்தலில் தவேகா தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற தவேகாவின் கூட்டத்தில் மக்களின் ஆதரவு தமிழகத்தில் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை உறுதி செய்துள்ளது. திமுக தீய சக்தி என்பதை அழுத்தமாக விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆதரவோடு மட்டும்தான் அரசியலுக்கு வந்துள்ளேன், பணமோ அல்லது படைபலமோ எனக்கு கிடையாது. மக்கள் ஒரே வார்த்தை தான். மக்கள் என் மீது வைத்த நம்பிக்கை அவர்களது வாழ்க்கையை திருப்புமுனையாக மாற்றுவதற்கு அரசியலில் களமிறங்க போகிறேன் என்பதையும் உறுதி செய்துதான் எனது எதிரி யார் என்பதை தீர்மானித்துதான் அரசியலுக்கு வந்துள்ளேன். என்னை தமிழக மக்கள் கைவிட மாட்டார்கள் என்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதையும் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார். திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும். ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா கடிதத்தை ஸ்டாலினிடம் இருந்து பெறுவார். திமுகவின் அமைச்சரவை கலைக்கப்பட்டு தமிழகத்தில் தவேகாவின் அமைச்சரவை அமைக்கப்படும். ஆளுநராக RN ரவி அவர்கள் அதை உறுதி செய்வார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தவேகா ஆட்சிக்கு அமைந்த பிறகு முதல் கையெழுத்தே திமுக அமைச்சர்கள் செய்த ஊழல், அதை விசாரணை செய்வதற்கு தனி கமிட்டி அமைத்து குறுகிய காலத்தில் விசாரணையை முடிக்க வேண்டும். அதில் குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அதற்கான தண்டனையை நீதிமன்றம் வழங்க வேண்டும். அதில் உதயநிதி உள்ளிட்ட பலரும் இடம்பெறுவார்கள் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுவரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் ஆட்சியை அமைத்தது. மக்கள் மாற்றத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். விஜயகாந்த் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்தவில்லை. அவரை விட்டுவிட்டோம். அவருக்கு நாம் துரோகம் செய்துவிட்டோம். விஜய்க்கும் அதே நிலைமை ஏற்பட்டுவிடக்கூடாது. ஒரு முறை வாய்ப்பளித்து விஜய் அவர்கள் தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு முடித்து வைக்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதோடு விஜய் அவர்களை அடுத்த கட்ட தேசிய தலைவராக மாற்றக்கூடிய வகையிலான ஒரு பங்களிப்பை இந்த தமிழக அரசியல் களம் செய்யும். 2026 திமுக ஆட்சி கலைக்கப்படுவது உறுதியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.